இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய கணேஷ், சுசிலா தம்பதிகளுடைய வீட்ல தான் நடந்துச்சு. கணேஷ், சுசிலா தம்பதிகள் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதாவது கணேசன் வந்து ஒரு நடுத்தரமான ஒரு நிறுவனத்தில தான் வேலை பார்க்குறாரு. ரொம்ப அதிகமான சம்பளம்லாம் கிடையாது. ஆனா குடும்பம் நடத்துற அளவுக்கு போதிய அளவுல வருமானம் வந்திருக்கு. ஆனா சுசிலாவுக்கு அப்படி கிடையாது. அவங்க வந்து ஆடம்பரமா செலவு பண்ணக்குவங்க. அவங்க கிட்ட காசு கிடைச்சாலே போதும், தாம் தூம் டபா டபான்னு பயங்கரமா வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு பெண்மணி தான் வந்து சுசிலா. ஆனா எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து தனக்கு வரக்கூடிய சம்பளத்துல பக்காவா பிளான் பண்ணி எது தேவை, எது தேவையில்ல, எது கண்டிப்பா வாங்கணும், எது வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த விதமான விஷயத்திலயும் வந்து சிக்காம ஸ்மூத்தா வந்து ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு வரவர் தான் கணேஷ். ஸோ இப்படிப்பட்ட கணேஷ் எப்பவுமே வந்து சம்பளம் வந்த உடனே பொதுவாகவே வந்து பொறுப்பா இருக்கக்கூடிய பெண்ணா இருந்தா, பொறுப்பா இருக்கக்கூடிய மனைவியா இருந்தா, கணவன்மார்கள் எப்பவுமே வந்து மனைவி கிட்ட வந்து சம்பளத்தை அப்படியே கொடுப்பாங்க. அவங்க பக்காவா பிளான் பண்ணி நமக்கு வந்து எதுக்கு சேவிக்கணும், எதுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு குடும்ப பொறுப்பை வந்து சுசிலா மனைவி எடுத்து பண்ணாங்கன்னா எல்லா கணவனுமே கண்டிப்பா வந்து சம்பள பணத்தை வந்து மனைவி கிட்ட கொடுப்பாங்க. ஆனா சுசிலா வந்து ஒரு ஆடம்பரமான பெண், கையில காசு கொடுத்தாலே போதும், எதுக்காக செலவு பண்ணணும் அவசியமானு யோசிக்காம செலவு பண்ணக்கூடிய ஒரு பெண் அப்படிங்கிற விஷயத்த திருமணமான கொஞ்ச நாள்லயே வந்து கணேசன் தெரிஞ்ச பிறகு அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்து கரெக்டா வந்து பிளான் பண்றதால எப்பவுமே வந்து மனைவி கிட்ட வந்து அவர் காசை கொடுக்கவே மாட்டாரு. ஆனா இருந்தாலும் தான் வீட்டுல வந்து அந்த பணத்தை வந்து ஒரு ரகசியமான இடத்துல தான் வந்து எப்பவுமே மறைச்சு வைப்பாரு. அந்த ரகசியமான இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய புத்தகத்துல தான் வந்து அந்த பணத்தை எப்பவுமே வந்து மறைச்சு வைப்பாரு. ஸோ இதே மாதிரி மறைச்சு வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து படிப்பு மேல மேல போக போக அந்த புக்குகள் வந்து அதிகமாக வந்து சேர்ந்துட்டே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் பேப்பர்காரர் வந்து வெளியே வந்து பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கத்திக்கிட்டே வரும்போது தான், இது என்ன குப்பை மாதிரி இந்த இடம் வந்து இருக்கு, இது எப்பவுமே நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்குன்னு பார்த்து சுசிலா என்ன பண்ணாங்கன்னா, கணேசன் வந்து தன்னுடைய சம்பள பணத்தை இந்த நோட் புத்தகத்தில் வந்து மறைச்சு வைக்கிறது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால அந்த சுசிலா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய புத்தகங்கள் எல்லாமே எடுத்து அந்த பேப்பருக்கானுக்கு வந்து எடை போட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இது தெரியாது. ஆனா வேலையை முடிச்சுட்டு கணேசன் வீட்டுக்கு வந்த பிறகுதான் இங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல ஒரு பேப்பர்காரன் வந்தான், யாருன்னு தெரியாது, கத்திக்கிட்டே வந்தான், இதே நம்ம வீட்டுல வந்து குப்பையா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து போட்டு காசு வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது தான் கணேஷ் வந்து உண்மையா சொல்லியிருக்காரு. அட பாவி, இதை தாண்டி நான் வந்து சம்பள பணத்தையும் மறைச்சு வச்சிருந்தேன், அதை தூக்கி போட்டுட்டே அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ள அங்க வந்து சண்டை. அவங்க சுசிலா வந்து எப்பவுமே வந்து அந்த பணம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவங்க கேஷுவலா பேசிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. ஆனா கணேஷ்ல தூங்க முடியவே இல்லை. அவங்க யாரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே இல்லை, அவர் ரோட்ல வந்தாரு, ஏதோ பையன் கத்திக்கிட்டே வந்தாரு, நான் வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டா சொல்லிட்டு சுஜிலா போயிட்டாங்கன்னா பொறுப்பு கிடையாதுல. ஆனா கணேசனுக்கு தூக்கமே வரல, எப்படி நம்ம சமாளிக்க போறோம், இந்த மாசத்தை நம்ம எப்படி ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கவலையோடய மறுநாள் காலையில அவர் வந்து வேலைக்கும் போயிட்டாரு. ஆனா காலையில கொஞ்ச நேரத்திலேயே வந்து திரும்பவும் அந்த பேப்பர்காரன் வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. காலையிலேயே வந்து அந்த பெண்மணி தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்க படுத்து கிடந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் திரும்பவும் அந்த பேப்பர்காரர் வந்து கதவு தட்டியிருக்காரு. இந்த பெண்மணி தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு போனோடனே அந்த பேப்பர்காரன் திரும்பவும் வந்து அந்த அந்த கணவன் வச்சிருந்த அந்த காசை அப்படியே திரும்ப கொடுக்குறான். இந்த சுசிலாவுக்கு ஒரே ஆச்சரியம். நாங்க வந்து காசு திரும்ப வராதுன்னு நினைச்சோம், நீங்க எப்படி வந்து நீங்க வந்து அந்த காய்ல கடையில போய் கொண்டு போய் கொடுத்துருப்பீங்க, எங்க காசு அவ்வளவுதான் அப்படின்னு நாங்க நினைச்சோம், நீங்க எப்படி வந்து கரெக்டா எங்க கொண்டு வந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சுசிலா வந்து அந்த பேப்பர்காரன் கேட்கும் போது அவர் சொல்றாரு, அம்மா நான் வந்து ரொம்ப வசதியான ஆள்லாம் கிடையாதுமா, என்னுடைய பிள்ளைகளும் வந்து ஸ்கூல்ல படிக்கிறாங்க, நான் இந்த மாதிரி எல்லாரும் வீட்லயும் போயிட்டு நான் வந்து பழைய பேப்பர்களை வந்து கலெக்ட் பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய புக்ஸ் எல்லாமே இடைக்கு போடுவாங்க. அப்படி இடைக்கு போடும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த பிள்ளைங்கள் வந்து பயன்படுத்தாத நோட் புத்தக பக்கங்கள் இருக்கும், அதை நான் கிழிச்சு அது எல்லாத்தையுமே வந்து சேகரித்து அதை ஒரு நோட் புக்காக மாற்றி தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ அப்படிதான் வந்து நேற்று வந்து உங்கள் வீட்டில் தான் நான் நிறைய நோட் புக்குகள்லாம் வாங்கிட்டு போனேன். ஸோ அதனால் அன்றைக்கி நான் வேறு எந்த வீட்லையுமே வந்து நான் நோட் புக் வாங்கலை. நான் நைட்டெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நோட்டை வந்து தேவையில்லாத பக்கங்களை நீங்கள் விட்டு வச்சிருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் கிழிச்சு நான் ஒரு நோட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த கவர் அதில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை நான் உங்கள் வீட்டிலேருந்து தான் வாங்கிட்டு போனேன், எனக்கு தெரியும். அதுவும் இது சம்பள பணம், நானே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், இந்த பணம் எவ்வளோ பெரிய விஷயம், இந்த பணம் தொலைஞ்சு போச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுமா, அதனால தான் நான் வந்து கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்காரர் வந்து சுசிலா கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா கணேசனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அவர் ஒரு நாள் முழுவதும் வந்து டென்ஷனாவே இருந்திருக்காரு. டென்ஷனாவே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்த உடனே தான் சுசிலா வந்து இந்த விஷயத்தையே சொல்றாங்க. அப்போ கணேசனுக்கு பயங்கரமான கோபம். அந்த பேப்பர்காரர் எவ்வளவு தன்மையோட வந்து காலையிலேயே வந்து நம்ம வந்து டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி காலையிலேயே வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நீ எனக்கு ஒரு ஃபோன் போட்டு கூட அவர் வந்து தந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த கூட ஏன் நீ சொல்லவே இல்லை, நான் இன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து டென்ஷனாக இருந்தேன், நீங்க காலையிலேயே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி திரும்பவும் சுசிலாவுக்கும் கணேசனுக்கும் உள்ள சண்டை. இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க வைக்கிறவாங்கன்னு சொல்லி சண்டை போட்டிருக்காரு. சரி, அது அந்த சண்டை முடிஞ்ச பிறகு மறுநாள் அப்புறம் அவர் ரிலாக்ஸ் ஆன பிறகு கணேஷ் வந்து தனக்கு நடந்த இந்த சம்பவத்தை பத்தி யார் என்னன்னே தெரியல, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல
நல்லவங்களா இருக்கிறாங்க, எனக்கு நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ யாருன்னு தெரியாத அந்த பேப்பர்காரருக்கு பலரும் தன்னுடைய பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம பதிவு பண்ணுங்க.